வணக்கம். ஓம் ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சாய் லீலாசர் பார்த்திங்கன்னா நம்ம போன இதில் வந்துட்டு என்ன பார்த்தோன்னா, காகாஜி வைத்தியா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு பாபா வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தார். அவருக்கு வந்து அந்த சப்த ரிங்கி தேவி அவர் வந்துட்டு அந்த அம்மாவுடைய பக்தராக வந்துட்டு இருந்ததுனால அந்த அம்மா வந்துட்டு பாபாவை பாருன்ட்டு அப்புறமா வந்துட்டு அந்த அம்மாவே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க பாபா உங்களுக்கு பார்த்தா ஷிரடியில் வந்துட்டு இருக்காரு, நீ ஏன் வந்துட்டு இது திரியம்பகேஸ்வரத்துக்கு ஏன் நீ போன, நான் பாபான்னு சொன்னது ஷிரடியை சேர்ந்த ஸ்ரீ சமர்த்த சாயி அப்படின்ட்டு அந்த அம்மாவே வந்து சொல்கிறாங்க. கணவனை திரும்பவும் வந்துட்டு அவங்க வந்து எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, அவர் பண்ண அந்த 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 ஒரு மந்திர ஜபங்களினால அதுதாங்க முக்கியம். நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் சாஸ்திர சம்பிரதாய சடங்குமுறைகள் செய்தை விட நம்ம மனதளவில் நம்ம கடவுளை எவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து நினைக்கிறோமோ அதுக்கு தான் அந்த கடவுள் வந்துட்டு அவ்வளோ செய்வாங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்கள், ஓகேங்களா? அந்த மாதிரி அவர் வந்துட்டு பாபா பார்க்குறதுக்காக இப்போ அங்கே வந்து போயிட்டார். என்ன ஷேடிக்கு தமது விஜயத்தை பற்றி காகாஜி வந்துட்டு நினைத்து கொண்டிருக்கையில் அவரை அழைத்து செல்ல ஒருவர் அவர் இருப்பிடத்துக்கே வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, பாபாவின் மிக நெருங்கிய அடிவான ஷாமா தான் வந்திருக்காரு. சரிங்களா? ஷாமா வந்துட்டு அவரை வந்து கூட்டி போயிருக்காரு. அவர் வந்துட்டு அவருடைய இடத்துக்கே வந்து கூட்டி போகிறாரு. என்ன அவர் எப்படி வந்துட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு ஷாமா ஏன் போனார் அப்படின்ட்டு பார்த்தோன்னேன்னா, ஷாமா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு நோய் சின்ன வயசில் வந்துட்டு ஒரு நோய் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா வந்துட்டு அவங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா இந்த தேவி தான். அந்த தேவிக்கு வந்துட்டு தன்னுடைய இந்த ஸ்தனங்களை வெள்ளி ஸ்தனங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேம்மா, நீங்கள் வந்துட்டு என் பையனுக்கு இந்த நோயை வந்து சரி பண்ணி விட்டேன்னா போதும் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து வேண்டியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த வேண்டுதலை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக ஷாமா வந்துட்டு அந்த காகாஜி இருக்கிற இடத்துக்கு வராரு. சரிங்களா? வரங்களா? வராரா? வந்துட்டு வந்து பார்த்த உடனே இப்போ பாருங்கள், தாயாரோ சில ஆண்டுகளுக்கு பிறகு தனது சனங்களில் ஒருவித தோல் வியாதியால் அவதியுற்றாள். அத்தருணத்தில் தனது தெய்வமான தேவியிடம் மீண்டும் ஒரு வேண்டுதலை செய்தார். சரிங்களா? வழக்கமாக அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு அந்த தேவி கிட்ட தான் கேட்டு அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. என்ன ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க மகன் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு 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 நோயால் கஷ்டப்படும் பொழுது என் மகன் வந்து பிழைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? ஷாமா. அதே மாதிரி இது ஷாமா வந்து படிச்சுக்கிட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அடுத்த வேண்டல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த சனங்களில் அப்படின்னா வந்துட்டு மாரபகங்கள் அது வந்துட்டு ஒரு வித தோல் வியாதியால் அவதியும் பொழுது அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த நோய் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அந்த வெள்ளி சனங்களை நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த உண்டியில் வந்து போடுவாங்கள்ல, அப்படிலாம் அந்த அம்மனுக்கு அந்த கோயிலுக்கே தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு வேண்டிக்காங்க. அந்த மாதிரி ஆனால் அந்த வேண்டியது வந்துட்டு நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன. அவளது மரண படுக்கையில் தனது மகன் ஷாமாவை தன் அருகே அழைத்து வேண்டுதல்களை குறித்து அவரது கவனத்தை ஈர்த்து அவற்றை நிறைவேற்றுவதாக சத்தியம் வாங்கி பின்புதான் அவள் உயிர் நீத்தாள். சில நாட்களுக்கு பின்பு ஷாமா இவ்வேண்டுதல்களை குறித்து மறந்துவிட்டார். இவ்வாறாக 30 ஆண்டுகள் கடந்தது. பார்த்தீங்களா? இத்தருணத்தில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் ஷீரடிக்கு வந்து அங்கு 1 மாதம் தங்கியிருந்தார்.
ஸ்ரீமான் பூட்டியையும் மற்றவர்களையும் குறித்து அவர் கூறிய முன்னோடி செய்திகள் யாவும் உண்மையாயின. சரிங்களா? யார் வந்தார்? ஒரு ஜோதிடர். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த பூட்டி காலியா, பாபா கூட காலியா, அவருக்கு வந்து ஜோசியம் பார்த்துருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையாக வந்துட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் நான் கூட சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய வீடியோஸில் எங்கள் அப்பா கூட நானே எங்கள் மூணாவது அண்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மூணாவது அண்ணன், எங்கள் 2 பேரும் போயிட்டு ஒரு 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 ஜோசி இருப்பார். ஒரு சின்ன கிராமத்தில் தான் அந்த ஜோசி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட பார்த்தோம் ஜோசியம். அவர் சொல்கிறது தாங்க அப்படியே நடந்துட்டுருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னார். அவர் வந்துட்டு எங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கடைசி அண்ணா வந்துட்டு அவன் டாக்டரு. அவன் வந்துட்டு அவன் ஜெர்மன் போயிருக்கான். அவன் தனியாக போயிருக்கான் தெரியுங்களா. அவன் வந்து ஒரு ஹேண்டிகேப்டுங்க அவன் தெரியுங்களா. ஆனால் அவன் தனியாக ஜெர்மன் போயிருக்கான். அவன் அதான் சொன்னார். இது வந்துட்டு உலக நாடுகள் எல்லாம் சுற்றுவார் இவர் அப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, இவங்க வந்துட்டு இந்த சித்த மருத்துவத்தில் இவங்க பேர் வந்துட்டு எப்பயுமே இருக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு. ஏன்னா இவங்க சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு புகழ்பெற்று இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா வந்து இந்த ஃபீல்டில் சேர்த்தாரு. என்னை சித்தா காலேஜ்லேயே சேர்த்தாரு தெரியுங்களா. எங்கள் அப்பாலாம் பயங்கரமான புத்திசாலிங்க. ஆமாம், அவர் வந்துட்டு நியூமாலஜி பார்ப்பார். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரூத்தாக நல்ல வந்துட்டு இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு வாங்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெய்வத்தன்மை இருக்கும் உங்ககிட்ட. இவங்களாம் வெளியே தெரியறதே கஷ்டம் இல்லைங்களா. ஆனால் அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் அவர் வந்து தேடி தேடி பிடிப்பார். ஏன் தெரியுங்களா, அவர் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு வேலை பார்ப்பார் இல்லையா. அப்போது அங்கே இருக்கிற மக்கள் கூட பழகிறதுனால அந்த மக்கள்கிட்டேருந்து அவர் அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பார். உண்மை என்ன அப்படிங்கிறது. பொது ஜனங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன அப்போது அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்போது ஷாமாவின் தம்பியான பாபாஜியும் ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார். அப்பொழுது அவரது தாயாரின் வேண்டுதல்களை அவரின் அண்ணன் அவளின் மரணப்படுக்கையில் நிறைவேற்றுவதாக வாக்களித்தது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே கடவுள் அவர்கள் மீது மகிழ்வுறாமல் அவர்களுக்கு துன்பங்களை அழித்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். ஓகேங்களா. பாபாஜி இதை தன் அண்ணனிடம் கூறவும் அவர் நிறைவேற்றப்படாத வேண்டுதல்களை நினைவு கொண்டார். மேற்கொண்டு எந்தவித தாமதமும் ஆபத்தானது என எண்ணி ஒரு பொற்கொலனை அழைத்து ஒரு ஜதை வெள்ளி ஸ்தனங்களை தயாரிக்க சொன்னார். பின்னர் அவர் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் வீழ்ந்து பணிந்து அவர் முன்னால் 2 வெள்ளி ஸ்தனங்களை வைத்து இதை ஏற்றுக்கொண்டு தம்மை வேண்டுதல்களிலிருந்து விடுவிக்கும்படி, அதாவது ஏனெனில் பாபாவே ஷாமாவுக்கு சப்தஷிரிங்கி தேவி தெய்வம். புரியுதாங்கண்ணா. அவர் சொல்கிறது அவருக்கு எல்லாமே பாபா தான். எல்லா கடவுளுமே அவருக்கு பாபா தான் ஷாமாவுக்கு. அப்படிக்கும் பொழுது அதனால் பாபா போயிட்டு பாபா கிட்டே போய் வைக்கிறாரு. என்ன அப்படின்ட்டு வந்து போயிட்டு வேண்டாம் அப்புறமா சப்தஷிரிங்கி தேவி கோயிலுக்கு நீ அப்படிலாம் கிடையாது, நீயே அந்த கோயிலுக்கு போ. அவர் வந்துட்டு பாபா கிட்ட கொண்டு போயிட்டு அந்த சனங்களை கொடுத்து நீங்கள் தான் எங்கள் தெய்வம், நீங்கள் எங்கள் வேண்டுதலை வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, உங்கள் அம்மா வந்து என்ன வேண்டினாங்களோ அதை தான் நீ செய்யணும். அதனால் நீ எந்த சனங்களையும் எடுத்துகிட்டு அங்கே போ. ஏன்னா அதுக்கான தேவை அங்கே இருக்குது இல்லையா. இவருக்காக அங்கே ஒருத்தர் இருக்கார் இல்லையா. அதனால் இந்த விஷயம் நடந்தாங்கணும் இல்லைங்களா. அதனால் பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ அங்கே போ. யார் இருக்காரு, காகாஜி அங்கே இருக்கார்ல, அவர் செடிக்கு வரன்ட்டு நினச்சிட்டு இருக்கார்ல அவர். அவற்றை தேவியின் பாதங்களில் பாபா வந்துட்டு
இவற்றை நீயே வந்துட்டு நீயே வந்துட்டு தேவியின் கோயிலுக்கு போயிட்டு அவரையே அவளின் பாதங்களில் சமர்ப்பிக்கும்படியாகவும் பாபா வற்புறுத்தினார். பாபாவின் அனுமதியும் உதவியும் பெற்ற பின் ஷாமா வனைக்கு புறப்பட்டார். வனைங்கிற ஊர் அது, சரிங்களா? அங்கே அவர் பூசாரியை தேடிக்கொண்டு காகாஜியின் வீட்டை வந்தடைந்தார். காகாஜி அப்பொழுது யாரு? காகாஜி தான் பூசாரி போல. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.